நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கற்போம் எளிமை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில்னோட MCQ கண்டினியூஷன் பார்க்கலாம். So sixth question, the void ratio of a soil mass can never be greater than unity, be 0, take any value greater than 0, take any value between 0 and 1 only. So void ratio na enna theriyum, it can take any value greater than 0 da idinoda answer. ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் லாஸ்ட் கிளாஸில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போயிட்டு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இஃப் த வால்யூம் ஆஃப் வாய்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இன் அ சாயில் மாஸ், then the value of porosity and void ratio respectively are. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் வாய்டும் வால்யூம் ஆஃப் சாலிடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனில் வாய்ட் ரேஷியோவும் போராசிட்டியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன வாய்ட் ரேஷியோட ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட் தான் வாய்ட் ரேஷியோ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வால்யூம் ஆஃப் சாலிடும் வால்யூம் ஆஃப் வாய்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? வால்யூம் ஆஃப் சாலிடுக்கு பதிலாக வால்யூம் ஆஃப் வாய்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டும் டிவைட் ஆகி கிடைக்கிற ஆன்சர் என்ன? 1 கிடைக்கும். ஸோ அப்போ வாய்ட் ரேஷியோ 1 கிடச்சிச்சு. இதுவே போராசிட்டி அப்படின்னா E டிவைடட் பை 1 + E தான் அதனுடைய ஃபார்முலா. ஸோ 1ன்ற வேல்யூ E நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஈயோட வேல்யூ 1 இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு போராசிட்டி 0.5 கிடைக்கும். ஸோ என்ன ஆன்சர்? வாய்ட் ரேஷியோ 1 அண்ட் போராசிட்டி 0.5 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், when the degree of saturation is 0, then the soil mass under consideration represents. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0 அப்படின்னு சொல்லிட்டான். அது என்ன டைப் ஆஃப் சாயிலுக்கு டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0வாக இருக்கும்? ட்ரை சாயிலுக்கு தான் சேச்சுரேஷன் 0வாக இருக்கும். அண்ட் ட்ரை சாயில் வந்து ஒரு 2 phase சிஸ்டம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் அதில் சாலிட்ஸ் அண்ட் வாட்டர் தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது இதனுடைய ஆன்சர் என்ன? இட் இஸ் அ 2 phase சிஸ்டம் வித் சாயில் அண்ட் ஏர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ஆஃப் அ பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாயில் இஸ் 60%, தென் ஏர் கண்டென்ட் ஆஃப் த சாயில் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது ஃபார்முலா என்ன? S + AC is equal to 100. சேச்சுரேஷன் ப்ளஸ் ஏர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு 100%. சரியா? ஸோ இப்போ கொஸ்டினில் சேச்சுரேஷனோட வேல்யூ 60% கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஏர் கண்டென்ட்டோட வேல்யூ என்ன பண்ணலாம்? இதையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 40% கிடைக்கும். அதுதான் ஏர் கண்டென்ட்டோட வேல்யூ. அப்போது 40% தான் இதனுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் அ ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் மாஸ் இஸ் 100%, then void ratio of the sample is அப்படின்னு கேட்டிருக்காங்க. less than specific gravity of soil, equal to specific gravity of a soil, greater than specific gravity of a soil, independent of specific gravity of soil கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கண்டென்ட் 100%ன்னு கொடுத்துருக்காங்க. டெசிமல் எழுதினோன்னா டிவைடட் பை 100 பண்ணால் வாட்டர் கண்டென்ட் 1ன்னு கிடைக்குது. அண்ட் இந்த சாயில் வந்து ஃபுல்லி சேச்சுரேட்டட் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்னுடைய வேல்யூ 100% இல்லைன்னா 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? வாய்ட் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாமே ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னா ES is equal to WG. சரியா? இப்போ E வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த எஸ்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். W × G/S அப்படின்னு வருது. இங்கே என்ன பண்ணுறோம்? Wயோட வேல்யூவும் எஸ்னோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளுக்கு E is equal to G அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா? அப்போ இதனுடைய ஆன்சர் என்ன? void ratio of the sample is equal to specific gravity of soil. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, the value of volume of void to the total volume of soil mass is. நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைடட் பை டோட்டல் வால்யூம்னு என்னது? போராசிட்டி அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். இதுவே ஏர் கண்டென்ட் அப்படின்னா என்ன? வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட் தான் என்னது? ஏர் கண்டென்ட். இதுவே வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ்னா என்னது? வால்யூம் ஆஃப் ஏர் டிவைடட் பை டோட்டல் வால்யூம் தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ். இதுவே வாய்ட் ரேஷியோ அப்படின்னா வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சாலிட். ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு டேரெக்டாகவே நம்மளுக்கு ஒரு 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்கலாம். So next question, which of the following methods is most accurate for determining the water content of soil? ஓவன் ட்ரையிங் மெத்தட் தான் மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். பட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும் இந்த மெத்தடை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ராப்பர் ஃபீல்டு கண்ட்ரோல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் குயிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த சாயில் மாஸ். ஸோ வாட்டர் கண்டென்ட்டை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கால்சியம் கார்பைட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.